ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் தெரப்பி 2ல் இருக்க குரூப் எக்ஸசைஸ். இந்த குரூப் எக்ஸசைஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து மொத்தம் 3 தடவை வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் குரூப் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ், அடுத்து வந்து குரூப் எக்ஸசைஸ். இந்த மாதிரி மூணு தடவை வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எக்ஸசைஸ் தெரப்பி 2ல். இந்த வீடியோவில் வந்து அதை தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வர நோட்ஸ் வேணால் கீழே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை தொட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வர நோட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. குரூப் எக்ஸசைஸ் அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஆல் குரூப் மெம்பர் பெர்ஃபார்ம் தி எக்ஸசைஸ் டுகெதர் அண்ட் கெட் சூப்பர்வைஸ்ட் பை தி தெரபிஸ்ட் ஃபார் எனி சேஞ்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் தி பெர்ஃபார்மன்ஸ். குரூப் மெம்பர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தெரபிஸ்ட் முன்னாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து குரூப் எக்ஸசைஸ்ன்னுவாங்க. இந்த தெரபிஸ்ட் வந்து அந்த எக்ஸசைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். A group for exercise usually comprises of 6 to 8 patients having the same type of disability. இப்போ வந்து குரூப் எக்ஸசைஸில் ஒரு 6லேருந்து 8 பேர் இருந்தால் தான் அதை வந்து குரூப்பாகவே கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. அந்த 6லேருந்து 8 பேர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே டைப் ஆஃப் டிசபிலிட்டியாக இருக்கணும், ஒரே கண்டிஷனாக வந்து இருக்கணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா வேல்யூ ஆஃப் குரூப் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ்ன்னு இந்த கொஸ்டினை வந்து கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னதுன்னா குரூப் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் தான் இருக்குது அதான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். மொதல் பாயிண்ட் பார்ப்போம். த பேஷண்ட் கெட் ஸ்டிமுலேஷன் ஃப்ரம் அதர் மெம்பர் ஆஃப் தி குரூப் டு பெர்ஃபார்ம் தி எக்ஸசைஸ் இன் மோர் பெட்டர் வே. ஒரு பேஷண்ட் வந்து இன்னொரு பேஷண்ட்டிலேருந்து மோட்டிவேட் ஆகி எக்ஸசைஸ் வந்து இன்னும் பெட்டர் வேவில், இன்னும் வந்து கரெக்டான வேவில் வந்து பண்ணுவாங்க. இதை தான் வந்து குரூப் எக்ஸசைஸில் மொதல் அட்வான்டேஜஸ். The patient does not feel isolated and depressed, which is very common due to disability. டிசபிலிட்டி ஆன பேஷண்ட் வந்து தனிமையாகவும் டிப்ரெஷனாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த குரூப் எக்ஸசைஸில் வந்து ஒரு 6லேருந்து 8 பேர் அவங்கள மாதிரியே இருக்கிறனால அந்த பேஷண்ட் வந்து தனிமையாகவும் டிப்ரெஷனாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்கன்றாங்க. The patient try to compete with the other group member and achieve the goal eagerly as compared to his performance in isolation. குரூப் எக்ஸசைஸில் ஒரு பேஷண்ட் வந்து இன்னொரு பேஷண்ட்டோட வந்து கம்ப்ளீட் பண்ணி கோல்ஸை வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து நம்ம தனியாக பண்ணும்போது அந்த மாதிரி வந்து கோல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்றாங்க. 4th point, when patient in isolation, the patient get frustrated and stop the exercise before the prescribed period of the time as he observed no or little improvement. But in group exercise, he observed others improvement and tried to achieve for himself. இப்போ வந்து 4th பாயிண்ட் பார்க்க போகிறோம். பேஷண்ட் வந்து தனியாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரிலன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸசைஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க தெரபிஸ்ட் கொடுத்த டயத்துக்கு முன்னாடியே. அதுவே இப்போ குரூப் எக்ஸசைஸில் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இருக்கும்போது மற்ற பேஷண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட் வந்து ஓகே அவங்களும் வந்து மோட்டிவேட் ஆகி அந்த எக்ஸசைஸ் தெரபிஸ்ட் கொடுத்த டைம் வரைக்கும் வந்து பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து ஒரு குரூப் எக்ஸசைஸ் ஒரு அட்வான்டேஜ். The therapist save time and many patients can be treated simultaneously. It is very practical for the setting where therapist to patient ratio is more. இந்த குரூப் எக்ஸசைஸில் வந்து தெரபிஸ்டோட டைம் வந்து சேவ் ஆகுது. ஏன் சேவ் ஆகுதுன்னா ஒரே நேரத்தில் வந்து பேஷண்ட்டை வந்து 6லேருந்து 8 பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணுறாருல, அதனால் வந்து தெரபிஸ்டோட டைம் வந்து சேவ் ஆகுது. The patient develop in himself a sense of responsibility which further help in home எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். குரூப் எக்ஸசைஸில் வந்து பேஷண்ட் இருக்கிறனால பேஷண்ட் வந்து அவங்களே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வீட்டிலேயே போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதான் ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். த பேஷண்ட் இம்ப்ரூவ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் விச் என்ஹான்ஸ் சோசியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். குரூப் எக்ஸசைஸில் வந்து பேஷண்ட் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் வந்து அடுத்து வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் மற்றவங்களோட பழகுற விதமும் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த இது வந்து ஃபஸ்ட் வந்து பார்ப்பது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ். ஒரு பேஷண்ட் வந்து இன்னொரு பேஷண்ட்லேருந்து மோட்டிவேட் ஆகி அந்த எக்ஸசைஸை வந்து இன்னும் கரெக்டாக பண்ணுறாங்க. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பேஷண்ட் வந்து டிசபிலிட்டியாக இருப்பாங்க. டிசபிலிட்டியாக இருக்கும்போது அவங்க வந்து தனிமையாகவும் டிப்ரெஷனாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே இந்த குரூப் எக்ஸசைஸில் வரனால ஒரே இடத்துல வந்து நிறைய பேர் அவங்கள மாதிரியே இருக்கிறனால அந்த பேஷண்ட் வந்து தனிமையாகவும் டிப்ரெஷனாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட் வந்து இன்னொரு பேஷண்ட்டோட காம்பீட் பண்ணி கோல்ஸை வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே அச்சீவ் பண்ணிடுறாங்க. அதுவே இந்த ஐசோலேஷன் தனியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கோல்ஸை வந்து ஈகர்லி வந்து அச்சீவ் பண்ண முடியலைன்றாங்க. இப்போ வந்து 4th பாயிண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பேஷண்ட் வந்து தனியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எக்ஸசைஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க தெரபிஸ்ட் கொடுக்குற டயத்துக்கு முன்னாடியே. ஏன் அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரலன்னு நினச்சி.
இப்போ அதுவே அவங்க வந்து அந்த மாதிரி குரூப் எக்ஸசைஸில் இருக்கும்போது மற்ற பேஷண்ட்டுக்கு வர இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட்டும் வந்து தெரபிஸ்ட் கொடுத்த டைம் வரைக்கும் பண்ணி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குன்றாங்க. 5th பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ல வராங்க, தெரபிஸ்ட்க்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. எப்படின்னா ஒரே நேரத்தில் 6லேருந்து 8 பேஷண்ட்டை பார்க்கறதுனால. இப்போ அடுத்த 6வது பாயிண்ட்டை வந்து பார்க்க குரூப் போகிறோம். எக்ஸசைஸில் இருக்கறனால பேஷண்ட் வந்து அவங்களே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வீட்லேயும் போய் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. 7th பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க, குரூப் எக்ஸசைஸில் இருக்கறனால பேஷண்ட் வந்து அவங்களோட சோசியல் இன்ட்ராக்ஷனையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்கன்றாங்க. இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ். குரூப் எக்ஸசைஸில் வந்து என்னென்ன தான் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இம்ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்டு. இப்போ வந்து ஒரே கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டை தான் வந்து சூஸ் பண்ணி வந்து குரூப் எக்ஸசைஸ் கொடுக்கணும். வேறு வேறு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் அது வந்து அப்போ வந்து குரூப் எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மோர் ஆர் அன்கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் குரூப் மெம்பர். ஒரு தெரபிஸ்டால் மினிமம் 6லேருந்து 8 பேஷண்ட்டை வந்து கவனிக்க முடியும். இப்போ அதே இடத்துல வந்து ஒரு 20 பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தெரபிஸ்டால் வந்து அவங்கள வந்து கவனிக்க முடியாது. இது வந்து ஒரு குரூப் எக்ஸசைஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். புவர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன். தெரபிஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாட்டியும் இது வந்து குரூப் எக்ஸசைஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம், ஃபார்மேஷன் ஆஃப் குரூப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் அண்ட் அதர் ரெக்யூர்மெண்ட். இது வந்து சிலபஸில் வந்து இந்த 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாப்பிக்கையும் இப்போ வந்து பார்த்துருவோம். ஸ்பேஸ் அண்ட் அதர் ரெக்யூர்மெண்ட், செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக கீழே வந்து பார்ப்போம். நம்பர் ஆஃப் பேஷண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேஷண்ட், குரூப் டைப் அண்ட் லெவல். இப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்ப்போம், ஸ்பேஸ் அண்ட் அதர் ரெக்யூர்மெண்ட். குரூப் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன் வந்து அதிகமாக இருக்கணும், இப்படி வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 6லேருந்து 8 பேராச்சும் அந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதனால தான் வந்து குரூப் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணுன்றாங்க. அந்த அதிகமாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து மினிமம் 6லேருந்து 8 பெட்ஸாச்சும் மெத்தையாச்சும் இருக்கணும். அடுத்து அந்த இடத்துல வந்து வேறு என்னென்ன தான் இருக்கணும்னா அதான் வந்து ரெக்யூர்மெண்ட். ஓகேவா? அந்த இடத்துல வேறு என்னென்ன தான் இருக்குன்னா தம்பிள்ஸ் இருக்கணும், சாண்ட்பேக் இருக்கணும், தெராபேண்ட் வந்து இருக்கணும். வேறு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும். அந்த பெரிய ஸ்பேஸில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போது வாலில் வந்து மிரர் வந்து இருக்கணும். மிரர் இருக்கிறதுனால வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்களே வந்து விஷுவல் ஃபீட்பேக் அவங்களே வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்துக்குருவாங்க. செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஒரே கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டாக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த குரூப் எக்ஸசைஸில் வந்து கரெக்டாக நல்லா வந்து ஃபிட்டாக இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் தனியாக அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப பெட்ரு. நம்பர் ஆஃப் பேஷண்ட், மினிமம் வந்து எத்தனை பேஷண்ட் இருக்கணும், 6லேருந்து 8 பேஷண்ட் வந்து இருக்கணும். இதுக்கு மேலே வந்து பேஷண்ட் வந்து அதிகமாச்சுன்னா தெரபிஸ்டால் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. இப்படி இருந்தால் அது வந்து குரூப் எக்ஸசைஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஆயிரும். அதுவே வந்து ஒரு 6 மெம்பருக்கு வந்து கீழே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேஷண்ட்டு, நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் எக்ஸசைஸ் படித்தோம்னா அந்த பெனிஃபிட்ஸ் பூரா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேஷண்ட்டு. தெரபிஸ்ட் வந்து குரூப் எக்ஸசைஸை பற்றி பேஷண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி தெரபிஸ்டே வந்து அந்த எக்ஸசைஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணி காட்டணும். அடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து பேஷண்ட் கிட்ட வந்து ஹேண்ட் அவுட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி வந்து பேஷண்ட் கிட்ட வந்து நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேஷண்ட். அடுத்து குரூப் டைப்பு. குரூப் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா ஏஜை வச்சு பிரிப்பாங்க, செக்ஸை வச்சு பிரிப்பாங்க, பாடி பார்ட்ஸை வச்சு பிரிப்பாங்க, டைப் ஆஃப் இம்பேர்மெண்ட் அவங்களோட பிரச்சனையை வச்சு குரூப் வந்து பிரிப்பாங்க. குரூப் டைப் வந்து பார்த்துட்டோம். அடுத்து லெவல்ஸ் ஆஃப் குரூப் வந்து பார்க்குறோம். லெவல்ஸ் ஆஃப் குரூப் ஆர் ஃபார்ம்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸசைஸ். அஸ் த பேஷண்ட் ப்ராக்ரஸஸ் இஸ் லெவல் மே பி சேஞ்ச் அக்கார்டிங்லி. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா குரூப்பில் இருக்க லெவல் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸசைஸோட தன்மையை பொறுத்து எக்ஸசைஸோட தீவிரத்தை பொறுத்து வந்து குரூப்பில் இருக்க லெவல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. நேச்சர் ஆஃப் எக்ஸசைஸும் எக்ஸசைஸோட தன்மையும் இன்டென்சிட்டி தான் என்னதுன்னா எக்ஸசைஸோட தீவிரத்தை பொறுத்தும் அந்த லெவல்ஸ் ஆஃப் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அடுத்து இப்போ அந்த பேஷண்ட் வந்து அந்த லெவலை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலுக்கு வந்து பேஷண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து லிட்டரலாக என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பேஷண்ட்டால் ஒரு 5 கிலோ தம்பிள்ஸை தூக்கி எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியுதுன்னா அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு 7 கிலோ தம்பிள்ஸை தூக்கி வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண வைக்கணும். ஒரு லெவலில் இருந்து பேஷண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மாற்றணும். இதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் குரூப். ஓகேவா? இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் குரூப் வந்து நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஸ்பேஸ் அண்ட் அதர் ரெக்யூர்மெண்ட். ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கணும், நல்லா பெருசாக இருக்கணும். அங்கே வந்து மினிமம் 6லேருந்து 8 மெத்தையாச்சும் வச்சுருக்கணும்.
அதில் வந்து பேஷண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ரெக்யூர்மெண்ட் அங்கே என்னென்ன இருக்கணும், தம்பிள்ஸ் இருக்கணும், சாண்ட் பேக் இருக்கணும், தெராபேண்ட் இருக்கணும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், மிரர் இருக்கணும். செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட் ஒரே கண்டிஷனில் இருக்க பேஷண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த குரூப் எக்ஸசைஸ் அங்கே இருக்கிறவங்க அது வந்து செட்டாக இல்லாட்டி அவங்கள வந்து தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதான் செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட். நம்பர் ஆஃப் பேஷண்ட் மினிமம் வந்து 6லேருந்து 8 பேஷண்ட்டாச்சும் இருக்கணும். இப்போ அந்த 6லேருந்து 8 பேஷண்ட்க்கு வந்து கீழே போச்சுன்னா குரூப் எக்ஸசைஸில் அட்வான்டேஜஸ் படிச்சோம்னா அந்த அட்வான்டேஜஸ் பூராமே வராது 6லேருந்து 8 பேருக்கு வந்து கீழே இருந்தால். இப்போ அதுவே வந்து 6லேருந்து 8 பேருக்கு மேலே வந்து பேஷண்ட் வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரபிஸ்டால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியாது. 4th ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேஷண்ட்டு. பேஷண்ட்டுக்கு வந்து தெரபிஸ்ட் வந்து எக்ஸசைஸை வந்து பண்ணி காட்டிடணும். குரூப் எக்ஸசைஸை பற்றி தெரபிஸ்ட் வந்து கிளியராக வந்து பேஷண்ட் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹேங் அவுட் பண்ணிடணும், கொடுத்துடணும். குரூப் டைப் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ஏஜை வச்சு, செக்ஸை வச்சு, டைப் ஆஃப் இம்பேர்மெண்ட்டை வச்சு, அடுத்து பாடி பார்ட்ஸை வச்சு பிரிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. குரூப் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எந்த புக்கை ரெஃபர் பண்ணுன்றதை வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, குரூப் எக்ஸசைஸ் வந்து எந்தெந்த கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணுவோன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம், அடுத்து பேக் பெயின் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறையா பேஷண்ட் தான் இந்த குரூப் எக்ஸசைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த யார் யாருக்கா யூஸ் பண்ணுறோன்றதை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து சிலபஸ் இல்லை, நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க.